வெல்கம் டு மை சேனல் அவி கிரியேட்டிவ். நான் உங்கள் ரவிச்சந்திரன். மேக்ரோனி பாஸ்தா செய்வது எப்படி? முதலில் பாஸ்தா எடுத்துக்கொள்ளவும், தக்காளி நறுக்கிக் கொள்ளவும், பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு சீவி வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை கடாயில் ஆயில் ஊற்றவும். பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இவை அனைத்தையும் போட வேண்டும். உப்பு போட்டுக்கொள்ளவும். தேவைக்காக அளவான உப்பு போட்டுக்கொள்ளுங்கள் உறவுகளே. பிறகு நன்றாக வதக்கவும். வதக்கி முடித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வைத்துக் கொள்ளுங்கள். வேக வைத்த பாஸ்தாவை மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளவும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மிளகாய் போட்டுருங்க. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க உறவுகளே. நன்றாக பச்சை வடை போகவும் நன்றாக கிளறவும். பிறகு உப்பு போட்டுக்கொள்ளவும். நன்றாக கிளறி மிளகாய்த்தூள் போடப்படும். மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கொள்ளவும். பிறகு நன்றாக வதக்கவும். வதக்கி முடித்த பிறகு டொமேட்டோ சாஸ் போடவும். இப்போது டொமேட்டோ சாஸ் போடவும். டொமேட்டோ சாஸ் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தது வேக வைத்த பாஸ்தா குழையாமல் வேக வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்தாவை கடாயில் போட்டு பாஸ்தா உடையாத அளவுக்கு மேக்ரோனி நன்றாக கிளறினா மசாலா எல்லா பக்கமும் போட்டாகும். மசாலா போட்டியா? மசாலா போட்டா நன்றாக கிளறி கிளறும்போது மேக்ரோனி இல்லைன்னா உடஞ்சிச்சுன்னா கூழ் அது மெதுவாக கிளறுங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் பச்சை வெள்ளை, அதனால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்கிறோம். பிறகு நன்றாக கிளறி எல்லா பக்கமும் கிளறி வைத்துக் கொள்வோம். அடுத்த சிம்மில் வைத்துக் கொள்ளுங்கள். லோ ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உப்பு காரம் செக் செய்து கொள்ளுங்கள். மேகி மசாலா இருக்குது. 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்க்கவும். அது பக்கத்தில் உள்ள ப்ரொவிஷனல் ஸ்டோர்களிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்குது. மேகி மசாலா சேர்த்து நன்றாக கலக்குங்கள்.
ரொம்ப குச்சி கலராது, ஸ்மாஷ் ஆகிடும். சுடு தண்ணி வைக்கணுமா? அது அடியில சிங்க்ல வச்சிட்டாங்க, அது ஈரமா இருக்குது. அதான் கொஞ்சம் தொடச்சி எடுத்துனாரியா? இதுதான் மேக்ரோனி மசாலா. ஈவினிங் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு கடையில் வாங்குறத வீட்டில் செய்கிறது சிறப்பாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும்.